Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் டிஸ்க்ளைமராக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கட் ஆஃப் கொடுத்து இது கண்டிப்பாக சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த இயர் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றது இன்னும் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியிட்ட பிறகு தான் வந்து ஓரளவுக்கு நம்மளால் ஊர்ஜிதம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த இயரில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் வந்து முழுக்க முடிவு பண்ணணும். அதுக்கான வெயிட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்கிற ஆன்சரை வச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லை அப்ளை பண்ண வேணாம் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து குட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சாருமதி மேம் எனக்கு சீட் கிடைக்குமா மேம் 74%. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் 5 இயர்ஸாக கேட்குறீங்கன்னு தெரியல, என்ன கேட்டகரின்றது தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, 3 இயர்ஸாக 5 இயர்ஸாக, என்ன கேட்டகரி என்ன கேஸ்ட்டுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்து உங்களுடைய கேஸ்ட் அது கேட்டகரி வைஸ் தான் வந்து கட் ஆஃப் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ்திகா அக்கா 12th 448 மேஜர் சப்ஜெக்ட் கட் ஆஃப் 78 எஸ்சி எனக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா? 78% வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எஸ்சி கேட்டகரி என்றதால் கன்ஃபார்மாக கவர்மெண்ட்டில் கிடைக்கணும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கீதா நான் 78 கட் ஆஃப் பர்சன்டேஜ் இன் ஐஎம்எஸ்சி எனக்கு காலேஜ் சீட் கிடைக்குமா? எஸ், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, யோகேஷ் அக்கா 87 கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 87% நீங்கள் வந்து கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, ஆனால் 87%க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ராமா அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் சிஸ்? அப்ளிகேஷன் வந்து 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 12th ரிசல்ட் வந்து இருந்தது இல்லையா, May 15க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அருண் 40 மார்க்ஸ் கிடைக்குமா? நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் 81 கட் ஆஃப் பர்சன்டேஜ் பிசி எனக்கு அஃபிலேட்டட் காலேஜில் சீட் கிடைக்குமா? அஃபிலேட்டடில் 81% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்மிஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை, May 15க்குள்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஷஹானா மேம் ஐ கெட் 77 கேன் ஐ அட்டெண்ட் த கவுன்சிலிங்? 77% என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா மேம் நான் 428 மார்க்ஸ் தான் கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் என்னும்போது 428க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் 100% கன்ஃபார்ம்னு என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜெயமாறன் மேம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் டிகிரியில்? நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி படிக்கிறதுக்கு கேட்குறீங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் 85 அபோவ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லேயே வந்து கிடைச்சிரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலை, கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்குது 75 70 அப்படி அந்த மாதிரி 60லேருந்து 80க்குள்ளே இருக்குது அந்த மாதிரி என்ற பட்சத்தில் 3rd ரவுண்டில் கிடைக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, செல்வா 90% பிசிஐ எல்எல்பி டோட்டல் 544 சோயலில் கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இலக்கியா அக்கா பாரதி உமன்ஸ் காலேஜ் அட்டானமஸ்னா this year finish the degree BA English. I have seat in law college in Chennai.
பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் 3 இயர்ஸ்க்கு கேட்குறீங்க இல்லையா, உங்களுடைய கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணி சென்னையில் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னா சென்னையில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் சேர்ந்துடலாம். நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக சேரணுன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து சீட் கிடைக்குமானா அப்படி கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் கேட்டகரி பேஸ் பண்ணி எந்த காலேஜ் வேணாலும் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வாங்கணும்னா, இல்லை டேரெக்டாக வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்குறேன்னா நீங்கள் எங்கே வேணாலும் சென்னையில் வேறு எங்கே வேணாலும் அட்மிஷன் வாங்கிக்கலாம் 3 இயர்ஸ் LLBக்கு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா யோகேஷ், அக்கா எனக்கு 87 சீட் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 87% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிச்சை, அக்கா நான் ஓசி எனக்கு 96% இருக்குது, எனக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் 96%க்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கியூட் பார்பரி, மேம் ஐ ஸ்கோர் 90% MBC, ஐ எம் ஏபிள் ஃபார் லா காலேஜ். எஸ், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும் 90%க்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மின்மினி, 12ஆம் வகுப்பு முடித்து 3 வருட டிப்ளமோ படித்த ஒருவரால் டிப்ளமோ மதிப்பெண்ணை வைத்து 5 வருடம் சட்டக்கல்லூரியில் சேர முடியுமா மேடம்? பிகாஸ் +2வில் 70% ஒன்லி, தென் டிப்ளமோ 85. ஸோ இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சில யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதான் ஒரு சந்தேகம் மேடம், ரிப்ளை ப்ளீஸ். எஸ், நீங்கள் 5 இயர்ஸ் வந்து லா அட்மிஷன் போடலாம் 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா. ஒரே கமெண்ட்டை ரிப்பீட்டடாக வந்து டைப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழரசன், அக்கா நான் எஸ்சி, மை டோட்டல் மார்க்ஸ் 468 அண்ட் மை கட் ஆஃப் 336, கட் ஆஃப் பர்சன்டேஜ் 84, கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா ப்ளீஸ்? 84% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ், சேலம் சொல்லுங்கக்கா. சேலம் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அக்கா நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் 1 or 2 பிளேஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிசிபேட் எப்படி பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றின வீடியோ தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன் 1 or 2 டேஸில், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரதீப், 7.5 ரிசர்வேஷனில் அஃபிலேட்டட் காலேஜில் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு ஃபீஸ் உண்டா இல்லையா? 7.5 ரிசர்வேஷனில் ஹாஸ்டல் ஃபீஸை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அக்கா நான் எம்பிசி 90% வருது, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா கவர்மெண்ட்டில்? எஸ், 90%க்கு வந்து கிடைக்கிறதுக்கான சீட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி கேட்டிருக்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். இந்த ரிப்ளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரே கமெண்ட்டை ரிப்பீட்டடாக திருப்பி கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறதுக்கு அது அந்த நாளுடைய நைட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி தனியாக வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ 1 டே வெயிட் பண்ணால் தான் நீங்கள் ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.